தமிழகத்தின் சில பகுதிகளில் கள்ள ஓட்டு பதிவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் பணியாற்றி வரும் நவீன்குமார் என்பவர் சொந்த ஊரான மயிலாடுதுறை சென்று அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்களிக்க சென்றார். அப்போது ஏற்கனவே அவரது ஓட்டு பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. வாக்குவாதம் செய்த நிலையில் டெண்டர் ஓட்டு வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனியார் பள்ளிக்கு சென்றார். அப்போது ஏற்கனவே அவரது வாக்கை பதிவு செய்ததாக தேர்தல் அதிகாரிகள் கூறிய நிலையில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கார்த்திக் வலியுறுத்தினார். நான் போய் அவங்க போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் போடலான்னு போறேன். நான் பார்த்தா என் ஓட்டை யாரை போட்டிருக்காங்க. அதுல உள்ளூர்ல இருக்கிற எல்லா முகவரும் இருக்கிறாங்க, அதிகாரிங்க. இதை செக் பண்ண, இது என் கார்டுங்க, இதை ஆதார், இது பாருங்க, ஓட்டர் ஐடி ஏன் வச்சிருக்கிறேன், ஆதார் கார்டு எல்லாமே, எனக்கு ப்ரூஃப் எல்லாமே வச்சிருக்கேன். இந்த ப்ரூஃப் எல்லாம் காட்டி இதை சரி பார்க்காம எப்படி நீங்க என் ஓட்டை வேற ஆளுக்கு போட விடுவீங்க? அப்ப அந்த ஓட்டு போட்டது யார் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. இப்ப நான் அவ்வளோ விழிப்புணர்வோட இருக்கிறனால கேள்வி கேட்டு ஏதோ அதுக்கப்புறம் அதிகாரிங்க போன் எல்லாம் பேசி அது டெண்டர் ஓட்டு கொடுத்தீங்க, நான் போட்டேன். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. பாருங்க, டெண்டர் ஓட்டு போட்டேன், அதுல உடன்பாடு. ஏன் உண்மையான ஓட்டு நான் ஏன் என்னால போட முடியல? அவ்வளோ என்னோட ஓட்டை நான் அவ்வளோ சண்டை போட்டு என் உரிமையை விட்டு கொடுத்து டெண்டர் ஓட்டு நான் ஏன் போடணுங்க? எனக்கு இருக்குல்ல. அப்ப யாரோட அலட்சியது? நீங்க தயவு செய்து தேர்தல் அதிகாரிங்க எனக்கு இந்த இந்த இதை இந்த அந்த ஓட்டு போட்ட கள்ள ஓட்ட ஆளை கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன். இதை ஆய்வு பண்ணி, எனக்கு கள ஆய்வு பண்ணி அடுத்த தடவை இந்த பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. திண்டுக்கல் ஒய்எம்ஆர் பட்டியில் கணேசன் என்ற தீயணைப்பு வீரரின் ஓட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் தொலைபேசி வாயிலாக டெண்டர் வாக்களிக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து கணேசன் வாக்களிக்கவே கள்ள ஓட்டு பதிவு செய்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவிட்டார். மதுரை தெற்கு செல்லூர் முத்தையா செட்டியார் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் அரசு மகளிர் கல்லூரியில் வாக்கு செலுத்த சென்றார். அப்போது வேறொருவர் அவரது வாக்கினை செலுத்தியது தெரிய வரவே வாக்குச்சாவடி அதிகாரியிடம் சேலஞ்ச் வாக்களிக்க முறையிட்டு தனது வாக்கினை பதிவு செய்தார். சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சண்முகபுரத்தில் விஜயகுமார் என்பவர் தனது வாக்குப்பதிவுக்காக சென்றார். அப்போது அவரது வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் அதிகாரிகள் பெத்தனமாக செயல்பட்டதாக புகார் தெரிவித்தார்.